பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல வேலைக்காக தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதும் தேவன் தருகிற வார்த்தையை தியானிக்கும் முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்பு ஆண்டவரே, மை ஸ்தோத்திரப்பா, மை துதிக்கிறோம். இம்மட்டும் காத்தவரே மை துதிக்கிறோம். இந்த வேலைக்குள்ளும் கர்த்தாவை பிரவேசிக்க முடியாத கிருபை செய்தீர். இதனாலே நம்முடைய வார்த்தையை நாள் தியானிக்க தேவனை துதிக்கிற நம்முடைய சமத்தில் கடந்து வருகிறோம். நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே, எங்களுடைய நாவிலிருந்து நீர் பேசும். கேட்கின்ற செவிகளிலே அது கர்த்தருடைய வல்லமை பொருந்தியதாக இப்போது ஆரம்பிக்கப்பட்ட வார்த்தையாக துணிக்க முடியாது கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். முடிவுன நாமத்தை மையப்படுத்தும் சுவாமி. அப்பா மே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை வெறுமையாக திரும்புவது இல்லை என்று நாங்கள் காணுகிறோம். எதுக்காக அனுப்புகிறீர்கள்? அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். அதற்காக ஒரு ஸ்தோத்திரம். கிருபையாரும் சுவாமி, ஆசீர்வதியார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை அறிந்து கொண்ட அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட புகழில் பெரும்பதி பேர் நன்மைக்காக ஜெபம் பண்ணுகின்றார்கள். எங்கும் போராடி ஜெபம் பண்ணுகிறார்கள், உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறார்கள், அழுது ஜெபம் பண்ணுகின்றார்கள். இதெல்லாம் நடக்கிறது, இதுவும் உண்டு. ஆனால் அதில் விசேஷமான ஒரு காரியம், மனிதன் பெரும்பாலும் தவறி போகிற ஒரு காரியம் என்ன என்றால், இறைவன் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. ஆனால் கடைபிடித்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படினால் இயேசு தம்முடையவர்களிடத்தில் இப்படி சொல்கின்றார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வாக்கியத்தில் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் என்ற பிரமாணம் இதுதான் மனிதனுக்கு ஒரு கஷ்டமான காரியம். கொடுக்க சொல்லுகிறாரு, கொடுக்க சொல்லி பிரசங்கிக்கிறார்களே என்று நம்முடைய மன கஷ்டப்படு. இந்த கொடுக்கிற விஷயத்தில் நிறைய காரியங்கள் இருக்கின்றது. பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய வழிமுறைகள், மேன்மைகள் அதில் இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். தேவன் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக அளந்து மடையில் போடுவார்கள். மற்றபடி மனிதன் பிரயாசத்தினால பெறுகிறதெல்லாம் அந்த அளவுக்கு குலுக்கி சரிந்து விடும்படி அளவாக அது இருக்காது என்று நாம் காணுகின்றோம். அதுபடியினால் இந்த உண்மை அறிந்த தேவ பிள்ளைகள், அவளுக்கு வசதி இருக்கோ இல்லையோ, அல்லது அவர்கள் தரித்தமாக இருக்கிறார்களோ எப்படியோ, இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறதுனால் நமக்கு இவ்வளவு பெரிய மேன்மை கிடைக்கப் போகிறது என்று அறிந்தவர்கள் அப்படியே தங்களை தியாகம் பண்ணுகின்றார்கள். வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். யார் இப்படி சொல்லுகின்றார்? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, எவ்வளோ பெரிய மனிதன் பாருங்க. கடவுளுக்கு, சிருஷ்டிகர்த்தாவாக்கு, எல்லாவற்றையும் படைத்த, எல்லாவற்றையும் தருகின்ற தேவனுக்கு இந்த மனிதன் கடன் கொடுக்கிறான். எவ்வளோ பெரிய காரியம்! கடன் கொடுக்கிறான், அதை அவர் திரும்ப கொடுப்பார். கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார்? தேவனுக்கு மகிமை. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக அப்படி கொடுப்பார். அளக்காமல் அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட காரியங்களுக்குரிய பிரமாணம் வேதத்தில் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்பினால் தான் இயேசு சுவாமி சொன்னார், நீங்கள் கொடுங்கள், கொடுக்கும் மனநிலையோடு இருங்கள். காசு பணம் மாத்திரமில்லை, உங்களையே கொடுங்கள். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஞானம், அறிவு, புத்தி, வேகம், திறமை, பலன் எல்லாவற்றையும் கொடுங்கள். கொடுக்க கொடுக்க அவர் ஏராளமாய் தருவார். அதை பேடி வைத்து கொண்டால் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற வழியை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால பக்தர்கள், பரிசுத்தவான்கள் எதை கிட்டார்கள் என்றால், நாம் கொடுக்க கொடுக்க நம்முடைய காசுகள், பணங்கள், நம்முடைய பிரயாசம் எல்லாம் என்ன ஆகுது? அங்கே தேவனுடைய கணக்கில்
தேவன் அதை நம்மிடத்திலிருந்து கடனாக பெற்றுக்கொண்டதாக அவர் எண்ணுகின்றார். அப்படினால கடன் வாங்கினவர் கொடுக்க எவ்வளவு கவனமா இருப்பார் பாருங்க. அப்படினால தேவனுக்காக அதிகம் பிரயாசப்பட்டு செய்கிறவர்களுக்கு இந்த வாக்கு தத்தம் பலிதமாகும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படினால் கவனிக்க வேண்டும். கொடுக்கும்போது ஏழைக்கு கொடுக்கும்போது, அதாவது ஏழை எளியவர்கள் இயலாதவர்கள் இவர்களுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் அவர்களை படைத்த சிருஷ்டிகர்த்தா சொல்கிறார், அது எனக்கு கடன் கொடுக்கிற மாதிரி நீங்க அவர்களுக்கு கொடுக்கவில்லை, எனக்கு கடன் கொடுக்கிறீர்கள். அப்படினால் அதை நான் திரும்ப தருவேன், அதை திரும்ப தருவார் என்று வேதம் சொல்கின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த, அதாவது ஏழைக்கு கொடுக்கிறவர்கள் கூட கண்ணுக்கு தெரிகிற சிலருக்கு தான் செய்ய முடியும். எல்லாரையும் நாம் பார்க்க முடியாது. உலகத்தில் நடக்கிற சபை நமக்கு தெரியாது, செய்ய முடியாது. ஆனால் இந்த ஏழைக்கு இறங்குகிற ஒரு மனநிலை மனிதனுக்கு இருக்கு பாருங்க, இருக்கிறது அல்லவா? அது என்ன செய்யுமா? அதாவது தேவ தூதர்களுக்கு கூட இந்த உதவி போய் சேருகிறது என்று வேதம் சொல்கின்றது. அதாவது ஏழைகளுக்கு இப்படி இறங்குகிறவன் அறியாமையினால தேவ தூதர்களுக்கு உதவி செய்து விடுகிறானா? அந்த சுபாவம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் என்றாவது ஒரு நாள் அந்த சிலாக்கி அவனுக்கு கிடைக்கும். அந்த தேவதூதர்கள் அவர்கள் சிறகு வைத்து அந்த தேவ சாயலில் ஏதோ பரலோக சாயலில் வரமாட்டார்கள். அவர்கள் ஏழையிலும் ஏழையாக நம்மை பரிசோதிப்பதற்காக அவர்கள் வருவார்கள். நாம் ஏழைக்கு இறங்குகிறோமா என்கிறதை அறிய வருவார்கள். அப்பொழுது நாம் அதை செய்தால் அது அந்த தேவ தூதர்களுக்கு செய்யும் உதவியாக, அவர்களுக்கு செய்யும் பரிகாரமாக அது மாறிவிடுகிறது. எபிரேய நிருபகர் தான் எழுதுகிறார். எபிரேய 13ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை நாம் பார்ப்போம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அந்நியர்கள் என்றால் ஏழைகள் தான். அந்நியர்களை உபசரிக்க மறந்துடுறாங்க. அந்நியர்கள் என்று தள்ளிவிடாதீர்கள். யாரோ இவரை தெரியாது, போகலாம், போங்க, வேண்டாம் அப்படின்னு தள்ளிவிடாதுங்க. அதாவது அந்நியர் உங்களுடைய வீடு தேடி வந்து விட்டார்களா, அல்லது வழியிலே போகும்போது உங்களதில் கையேந்தி விட்டார்களா, அவரை நாம் இதுவரைக்கும் பார்க்கவில்லை, பழக்கம் இல்லை, தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் அதாவது அவர்கள் நம்மிடத்தில் வந்து சந்திக்கிறார்கள் என்றால் தேவன் செய்கிற ஒரு காரியம், நமக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சை என்று சொல்லலாம். அதாவது அதன் மூலமாக இவர்கள் தேவதூதர்களுக்கு செய்யும் உதவியை பெறுகிறார்களா என்று அறிவதற்காக அந்நியர்கள் அறியாத ஏழைகள் இவர்களை உபசரிக்க மறந்து விடாதீர்கள் என்று திருவசனம் சொல்லுகின்றது. அநேக அறியாமையினால தேவதூதர்களுக்கு உதவி செய்து விடுகிறாங்க. அது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அற்ப மனிதர்களாகிய நாம் பரலோகத்தில் பாவமறியாத தேவனை துதிக்கின்ற, பணிவிடை செய்கின்ற அந்த தூதர்களுக்கும் நாம் உதவி செய்து விடுவோம். அந்த சுபாவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த சிலாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். தேவனுக்கு மகிமை, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது ஏழைக்கு அந்நியர்களுக்கு உபசரித்து அவர்களுக்கு உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒன்று, இதை தெரிந்தவர்கள் அதாவது எவ்வளவுக்கு அதாவது ஏழைகளுக்கு, அந்நியர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு உதவியாக இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த சிலாக்கியத்தை பெறுகின்றார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால இன்றைய நிலை நாம் எடுத்துக்கொண்டால், கல்யாண வீடு எடுத்துக்கிடுங்க, ஒரு பலகாய்ப்பு வீடு எடுத்துக்கிடுங்க, ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிடுங்க. அதில் என்ன இங்கிருந்து ஆட்கள் போகிற வழியில் ஒரு டேபிளை போட்டு, ஒரு சேரையும் போட்டு, நோட்டும் போக்கு ஒருவர் இருப்பார். இருந்து அங்கே மொய் எழுதுகிற வேலை நடக்கும். மொய் என்று சொல்வார்கள் கிராமத்தில். இந்த நோட்டில் அதில் இன்னார் இவ்வளவு கொடுத்தார், இன்னார் இவ்வளவு கொடுத்தார் என்று எழுதியிருக்கும். ஆனால் என்மேல் அவர் வீட்டில் இவர் கொடுத்திருப்பார். இப்போ என்மேல் திரும்பி கொடுத்தவர் வீட்டில் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது வாங்கினவர் அங்கே போவார். எதை பார்ப்பார்? இவர் நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கும் போது எவ்வளவு செய்தார் என்று பார்த்து அந்த அளவுக்கு கொடுப்பார். இப்படித்தான் உலகத்தில் நடக்கிறது. தங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு, நன்மை செய்வார்கள் என்று எண்ணமுடையவர்களுக்கு அப்படி செய்வார்கள். இங்கே அது சொல்லவில்லை. அப்படி செய்தால் அவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்க அந்த சிலாக்கியம் கிடைக்காது. அப்படிப்பட்டவர்கள் தேவதூதர்களையும் உபசரிக்க முடியாது என்று தங்களுக்கு செய்தால் திருப்பி செய்தால் முடிந்து
போச்சு, அவ்வளோதான். ஆனால் இது பரலோகம் வரைக்கும் தொடரும். தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் சொல்வார், இவர்கள் எனக்கு கடன் கொடுத்தவர்கள் என்று சொல்வார்கள். தேவதூதர்கள் சொல்வார்கள், இவர்கள் என்னை நேசித்தவர்கள், உபசரித்தவர்கள் என்று சொல்லுவார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை கொடுக்கிறது என்றால் அது பெரிய ஒரு தியாகம், அது ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு கிருபை. இங்கே பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு எருசலேமில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது, நெருக்கம், தேவைக்குரிய சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது அதாவது பிராஞ்ச சபைகளிலிருந்து அவைகளை கலெக்ட் பண்ணி அங்கே அனுப்புவார்கள். இப்படி இருக்கும்போது மக்கதோனியா சபை குறித்து அங்கே எழுதும்போது என்ன எழுதுகிறார் என்றால், மக்கதோனியா சபையார் வாசிப்போம். இங்கே இப்போ வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் படிப்போம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கதோனியா சபைகளுக்கு தேவன் அருளிய கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன கிருபை? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். தேவனுக்கு மகிமை. பரிசுத்தவானுடைய குறைவை தாங்கினார்கள். பரிசுத்த பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுடைய நெருக்கத்திலே உதவியாக இருந்தார்கள். அது தேவனுடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மக்கதோனியா சபையாருக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டதை நீங்கள் அறியணும். அப்படினால் உங்களுக்கும் அப்படிப்பட்ட பார்வை உண்டாகட்டும். நமக்கென்று சேர்த்து வைக்கிறது, அதாவது இங்கே என்ன ஆகுமா, புழு அரித்து விடும், இங்கே திருடர்கள் கண்ணமிடுவார்கள், என்னெல்லாமா நடக்கும், இப்படியே போயிடும். ஆனால் இவைகளை சரியாக கவனிக்கின்றவர்கள், ஏழைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யார் யார் அதாவது உதவி செய்கின்றார்களோ, அவர்களை தாங்குகின்றார்களோ, அவர்களை அந்நியர்களை உபசரியுங்கள் என்று சொல்லியிருக்கிற பிரமாணத்தை கைக்கொள்ளுகின்றார்களோ, இறைவனுக்கே, அந்த சராசரங்களை படைத்த தேவனுக்கே என்ன செய்கிறார்கள்? கடன் கொடுக்கிறார்கள். வேதத்தில் எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை அனுமதித்திருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கொடுக்கும் பாக்கியம் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு அந்த கிருபை இல்லை என்று நாம் காணுகின்றோம். அதாவது பிசிறித்தனம் பண்ணி வறுமையடைவாரும் உண்டு என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கொடுக்கணும். பாருங்க, இந்த அன்னாள் என்ற ஒரு அம்மா இருந்தாங்க. வேதத்தெல்லாம் பார்க்குறோம். அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவர்களுக்கு பல நிந்தனைகள், பெரிய அவமானமான வார்த்தைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. தினமும் ரொம்ப பாடுபட்டார்கள். பெருமை, கணவனும் மனைவி தான் இருக்காங்க. தேவனுக்கு மகிமை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் என்ன சொல்லி ஜெபம் பண்ணினார்கள்? ஆண்டவரே, ஒரு பையனை கொடுப்பீர்கள் என்றால் உமக்காக தந்து விடுவேன் என்று சொன்னால் கர்த்தர் அதை செய்தார். செய்தபோது அவளுடைய மனம் எப்படி இருந்து பாருங்க. எப்போ அந்த நாள் வரும், பிள்ளை பிறந்தாச்சுது, அவன் எப்பொழுது பால்குடி மறப்பான், அவனை கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுத்துடணும் என்று பால்குடி மறந்த உடனே கொண்டு கொடுத்துட்டான். அங்கே கேட்கிறார், என்ன? அதைத்தான் அங்கே சொல்லுகிறாங்க. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை நாம் பார்ப்போம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவனை நான் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவனுக்கு கொடுக்கிறேன். நீர் தந்ததை கொடுக்கிறேன். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதுன்னு நாம் எங்கேருந்து கொண்டு வந்தோமா? கொண்டு வர முடியுமா? அவர் நமக்கு சக்தியும் வளரும் கொடுத்தா தான் உழைக்க முடியும். அறிவு ஞானம் இருந்தால் தான் நாம் படித்து தேறி பெரிய வேலைகள் செய்து சம்பாதிக்க முடியும். எல்லாம் அவர் கொடுத்தது. அப்படினால அவர் கொடுத்ததை அவருக்கே கொடுக்கிறேன் என்று கொடுத்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். கொடுத்தார்கள். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. சிலர் பெற்றுக்கொள்ள வரைக்கும் அப்படி சொல்லுவார்கள். கண்ட உடனே ஐயோ ஆம்பளை பையன் இல்லை, இதை எப்படி என்னொன்று வரட்டு பார்க்கலாம் அப்படி கூட சொல்லுவார்கள். அப்படி இருந்த அம்மா அதை பற்றி எண்ணவே இல்லை. உமக்கென்று கேட்டேன், நீர் தந்தீர், அதை உமக்காக கொடுத்து விடுகிறேன் என்று ஒரு நாள் இப்படி வந்து கேட்டேன், கர்த்தர் கொடுத்தார் என்று ஏலிக்கு ஞாபகப்படுத்தி அங்கே அவருடைய கைவசமாய் பிள்ளை ஒப்படைத்து விட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடுக்கிறது.
தேவன் தருகின்றவைகளை கொடுக்கும்போது ஆண்டவருடைய குறைவுகளை மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பெரிதான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அங்கே பாருங்க, அன்னாளை எப்படி கடாட்சிக்கிறார் பாருங்க, வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். இப்போ அங்கே 1, இது 4, 5, 5, 6 பிள்ளைகளாச்சு. கொடுங்கள் கொடுக்கப்படும், கொடுங்கள் கொடுக்கப்படும், அவைக்கு குலிக்கு சரிந்து விடும்படியாக கொடுக்கப்படும். ஒரு பிள்ளையை கொடுத்தார்கள் கர்த்தருக்காக, கர்த்தர் தந்தார், கர்த்தர் கேட்டேன், தந்தார், கொடுக்கிறேன். ஆண்டவர் அதோடு விட்டுவிடவில்லை, மேற்கொண்டு 5 பிள்ளைகளை கொடுத்தார், நிறைவு உண்டாயிற்று. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க இந்த உலகத்தில் வாழும்போது, அதாவது நசராசிரியன் படைத்த இறைவனுக்கு கடன் கொடுக்கிறது போல நம்முடைய காசுகள், நம்முடைய உழைப்புகள், ஞானம், அறிவு, புத்தி, கர்த்தர் இருந்திருக்கிற சலாக்கியம் இவைகளெல்லாம் கொடுக்கிறோம் அல்லவா, அது இறைவனுக்கு கொடுக்கிறது. நாம் செய்கின்றவைகளை கொடுக்கிற காசும் இறைவனுக்கு அதான் பயன்படுது. நம்முடைய ஞானத்தை நாம் பயன்படுத்தும் போது எத்தனையோ பேர் கர்த்தரை அறிந்து விடுகின்றார்கள், அது இறைவனுக்கு கொடுக்கிறது. இதெல்லாம் கடன் கொடுக்கிறது, கடனாக பெற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்படினால் அருமையானவர்களே, கொடுக்கிறதுல கவனமாயிருங்கள். என்ன நமக்கு தந்திருக்கிறாரோ அதை கொடுக்க கவனமாக இருங்கள். கவனமாயிருந்தால் உங்களுக்கும் இந்த பாக்கியம் இந்த பூமியிலேயே கிடைக்கும். தேவனுக்கு மகிமை. ஏழைகளாக இருக்கலாம், எளியவர்களாக இருக்கலாம், தரித்திரமுடையவர்களாக இருக்கலாம், ஆனாலும் கொடுக்கும் எழுப்புதல், சிலாய்க்கும் மரம், அந்த கிருபை அவர்களுக்கு இருக்குமானால் அவர்கள் இவ்வளவு பெரிய மனிதர்களாக ஆகிவிடுவார்கள். இல்லையா? நாம் அதைத்தான் உணர்கின்றோம். நம்முடைய ஆலயத்துக்குள்ளே வந்து பெரிய மனிதர்களாக இருப்பார்கள், குடும்பமாக வந்து நிற்பார்கள், கையந்தி அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. உண்மையோ தப்போ அதை பற்றி நமக்கு இல்லை. அவர்கள் தேவனுடைய வாசலில் வந்து விட்டார்கள், கர்த்தர் சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் கொடுக்கணும். நமக்கு அதாவது எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரி கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் கர்த்தர் ஒருவேளை அந்த குடும்பத்தை, அந்த ஏழை மனிதனை, அதாவது ஏழை மனிதனுடைய ரூபத்தில் ஆண்டவர் நம்மளிடத்தில் வந்திருக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு தெரியும்? அறியாமையினால் சிலர் தேவதூதர்களை விமர்சனித்தது உண்டு. அறியாமை தான், அறிந்தல்ல. அப்படின்னா தான் ஓடி ஓடி செய்வாங்களே. அதாவது வேறு ரூபத்தெல்லாம், ஏழை ரூபத்தெல்லாம் வந்து நிற்கிது. அப்படினால அவர்களுக்கு அந்த கொடுக்கும் அந்த சிலாய்க்கு அந்த மனநிலை, அந்த மைண்டு இருக்கும்போது அவர்கள் இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை, உயர்ந்த நிலையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று இறைவசனம் சொல்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படினால் கொடுங்கள் கொடுங்கள் கொடுக்கப்படும். தேவனுக்கு மகிமை. அப்படினால அதை கொடுக்கிறது நாம் எப்படி கொடுக்கணுமா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். வேறு வழியில் சொன்ன மாதிரி வந்து நிற்குது. அப்படி என்றால் அதாவது நாம் பேசிக்கிட்டதான், ஐயோ நம்மள்கிட்ட வந்து மக்கள் கை நீட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறாரு, நாம் கண்டிப்பாக கொடுக்கணுமே என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதுதான் வாசைய. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கட்டாயப்படுத்தி அல்ல, ரொம்ப விசனத்தோடு எரிச்சலோடு, அதாவது எப்படியோ அப்படி செய்கிறது அல்ல, தூரம் நின்று அப்படி போடுகிறது அல்ல. அதாவது தேவனாய்க்கத்தர் அவனவனுடைய மனதில் என்னென்ன ஏவுகிறாரோ அதை உற்சாகமாக செய்ய கடவன். செய்கிறதை உற்சாகமாய் மனப்பூர்வமாய் செய்தால் அதில் ஆசீர்வாதம் உண்டு என்று நாம் காணும். இல்லைனால் கொடுத்தும் கொடுக்காத மாதிரி ஆகிப்போடும், பிரயோஜனம் இல்லை, ஆகிவிடும். அந்த ஒரு வேளை அது அன்றைக்கு கர்த்தர் நம்முடைய அந்த ஏழை ரூபத்தில் வந்து நம்முடைய வாங்கினார்னா நாம் அதை எரிச்சலோடு கொடுத்தால் அது சரியாக இருக்காது. ஆனால் அப்படினால் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் ரொம்ப பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவரே அன்றைக்கி வாங்கினாரோ எவ்வளவு பிரியமாக இருப்பார் பாருங்க. என்னுடைய பிள்ளைகள் ஏழைகளை தாங்குகின்றார்களே, அதாவது என்னால் உருவாக்கப்பட்ட மனிதர்களை நேசிக்கிறார்களே என்று ஆண்டவர் மிகவும் பிரியப்படுவார், சந்தோஷப்படுவார் என்று வேதம் சொல்கின்றது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் இவைகளை செய்வோம், இதுதான் ஐஸ்வர்யம்.
நான் அடிக்கடி பேசுகிற காரியம் அதுதான். அதாவது ஐஸ்வர்யம் என்றால் வீட்டிலே பண்டகசாலை நிறைந்திருக்கிறதுனாலேயோ அல்லது பேங்க் பேலன்ஸ் அங்கே ஃபுல்லாக நிறைய இருக்கிறதுனாலேயோ வேறு ஒரு நிலையிலேயோ அது ஐஸ்வர்யம் அல்ல என்பதை நாம் அறிய வேண்டும். அது ஐஸ்வர்யம் அல்ல, அது தரித்திரம், அது வேதனை கொடுக்கிறது. வேதனை கொடுக்கிற ஒன்று. திருடர்களுக்கு பயம், அரசாங்கத்துக்கு பயம், அந்த பயம் இந்த பயம் எல்லாம் ஒன்றும் அப்படி இல்லாவிட்டால் அவன் எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறான் பாருங்க. தேவனுக்கு மகிமை இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இப்படித்தான், இப்படி நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. கொடுங்கள், உங்களுக்கு நான் கொடுப்பேன், கொடுக்கப்படும். ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்று, கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் என்றால் எது என்று நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தில் சொல்லுகிற வசனத்தை நான் பார்ப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை கிடையாது. அதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்ட மாட்டார். தேவனுக்கு மகிமை. ஐஸ்வர்யம் வரலாம், பெருகும், வரும், அதோடு வேதனையும் சேர்ந்து வரும். வேதனையும் சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்துடும். ஆனால் நாம் இந்த பிரகாரம் செய்வோமானால் அந்த ஐஸ்வர்யம், அந்த ஆசீர்வாதம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கும். ஐஸ்வர்யவானாக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டாம் கர்த்தர் சொல்லவில்லை, ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு ஐஸ்வர்யம் உனக்கு வந்தாலும் ஐஸ்வர்யத்தின் மேல் மனதை வைக்காதே என்று தான் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அது கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் மனவேதனை இல்லை, மற்ற வேதனை இல்லை, வேறொரு வேதனை இல்லை என்று இறைவசனம் சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அன்பானவர்களே, கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு, அதாவது அது வேதனை கொடுக்காத ஒரு வாழ்வாக இருக்கிறபடினால் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்புவோம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கொடுங்கள், கொடுங்கள், உங்களுக்கு ஏராளமாய் தரப்படும், ஏராளமாய் கொடுக்கப்படும் என்று இறைவசனம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆண்டவருடைய பிரமாணத்தை கைக்கொள்ளும்போது இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்மளுக்கு முற்பிதாக்கள் 12 பேர் உண்டு, 12 கோத்திரத்தார் உண்டு. இந்த 12 கோத்திரத்திலேயும் 11 கோத்திரத்துக்கு தான் அதாவது சுதந்திர வீதம் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு சுதந்திரம் என்னென்றால் இந்த 11 பேரும் அவர்களுக்கு 10 1 கொடுக்கணும். தேவனுக்கு மகிமை. அப்போ அவர்களுக்கு கூடிரும், ஆசீர்வாதம் கூடிரும். அப்படியெல்லாம் இருந்தது. அந்த பிரமாணத்தின்படி அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், அவர்கள் கர்த்தருடைய பணிவிடையை அவர்கள் செய்யணும். அப்படி செய்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்ததை நாம் காணுகிறோம். அந்த பிரமாணம் அதாவது இன்றும் அது தொடர்கின்றது. ஆனபடினால அந்த பிரமாணத்தை நீங்கள் கைக்கொள்ளுங்கள். அதாவது மனிதன் இறைவனை, கடவுளை சோதிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் இந்த ஒரு இடத்திலேயும் அதாவது நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, ஆலயத்தில் ஆகாரம் உண்டான யாரு அங்கே பணிவிட செய்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள், அங்கே உள்ள கர்த்தருடைய காரியமாக பயன்படும். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, அப்பொழுது கொண்டு வாருங்கள், கொடுங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டேன், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் சொல்லவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்தான் சொன்னார், கொடுங்கள், கொடுக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்கின்ற உங்களுடைய உள்ளத்தில் இவர்கள் ஆழமாய் பதியட்டும். நம்மை அதாவது கீழலை கொண்டு போவதற்கல்ல, மேலலை கொண்டு போவதற்காக, நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக. நாம் ஏழை எளியவர்களாக இருந்தாலும் நம்மை தெய்வீக பார்வையில் உயர்ந்த ஸ்டேஜில் வைக்கும்படியாக ஆண்டவர் இந்த கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார். இதை பெரும்பாலும் மக்கள் விரும்புகிறது இல்லை. பெற்றுக்கொள்வதற்காக போராடுகிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள், உபவாசிக்கிறார்கள், காத்து கிடக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறது. அதுவும் வேண்டும். ஆனால் அது மட்டுமல்ல, இது பிரதானமானது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவைகளை செய்து நாமும் இந்த தெய்வீக தொடர்பை, தெய்வீக நன்மை,
அதாவது தொடர்ந்து பரலோகத்திலேயும் இதுக்குரிய மேன்மைகள் அவார்டுகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால் கொடுங்கள், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படியாக உங்கள் மடியில் அளந்து போடுவார்கள். இங்கே சொல்லப்படும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசைக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார். மனிதன் தேவனை சோதிக்கக்கூடாது என்பதுதான் கட்டளை. இந்த விஷயத்தில் சோதித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதனுடைய கொடுப்போம். தேவ சமூகத்தில் கேட்ட வார்த்தையை மனதில் கொண்டு தேவனுக்காக கொடுப்போம். நாம் அவைகளை பயனடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை. இந்த வார்த்தையை கேட்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் என்பது நம்முடைய மனதில் உண்டாகிற சந்தோஷம், மனதில் இருக்கிற மகிழ்ச்சி, அதுதான் ஐஸ்வர்யம். அந்த மகிழ்ச்சியை முகமலர்ச்சியை கொண்டு வரும். அவர்களை பார்க்கும்போது கஷ்டப்படுகிறவர்கள் என்று காண முடியாது. அவர்களை காணும்போது திறத்திறவாருங்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். பெரியவர்கள் அறிவுடையவர்கள் சொல்வார்கள், இனமா என்னையா உங்கள் முகத்தில் ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது அப்படி என்று சொல்லுவார்கள். அதுதான் ஐஸ்வர்யம், அதுதான் ஐஸ்வர்யம். இல்லை வீட்டில் நரக வேதனைப்பட்டு கொண்டு, அதாவது என்னத்தையோ பொன்னையும் பொருளையும் சேர்த்து குவித்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமில்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட வேதனை வராது, வேதனை தரமாட்டான். அவன் மகிழ்ச்சியாக இருப்பான், பயமின்றி வாழ்வான், எதற்கும் பயப்பட மாட்டான், பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கொடுங்கள், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினா அப்படி கொடுக்கின்றவர்கள் தேவனுக்கு கடன் கொடுக்கிறார்கள். பெரிய பாக்கியம். அதை திரும்ப தருவார். தரும்போது எப்படி தருவார்? அதே தருவார். ஏராளம் தாராளமாய் சரிந்து விடும்படியாக அளந்து போடுற மாதிரி தருவார். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் பரலோகத்தில் பாவமறியாத தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சில வேளையில் ஏழைகளாக உங்களுடைய வீட்டுக்கு எங்களிடத்திற்கு வருவார்கள். நாம் செய்ய வேண்டியது அந்நியர்களை உபசரிக்கும் மனநிலையும் பழக்கமும் இருந்தால் அவர்களுக்கு கூட நாம் உதவி செய்து விடுவோம். இவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்கள். தேவனுக்கு மகிமை. இந்த பிரகாரம் செய்யுங்கள். இவைகளின் மத்தியில் இப்படி இருந்தாலும் உற்சாகமாய் கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்காவிட்டால் அதுவும் பயன் பெறாது என்று சொல்லியிருக்கிறபடினால் உற்சாகமாய் கொடுத்து பயனடைவோம். கர்த்தர் கொடுக்கிற வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபமனோ அன்பாண்டு வரை ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவினர் கொடுத்த வார்த்தைகளை ஆதிவனை சொல்வதற்கு கிருபை செய்கிறையா. ஆதிவனை துதிக்கிற அநேக உள்ளங்களிலே இந்த வார்த்தைகள் பிரவேசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே துதிக்கிறையா. இந்த ஐஸ்வர்யம், இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் கஷ்டப்படுகிறதை காண எவ்வளோ பக்தி, எவ்வளோ ஒழுக்க முறைகள், எவ்வளோ சன்மார்க்கங்கள் இருந்தாலும் இது இல்லை. ஆனபடினா தேவனே ஏழைகளுக்கும் தேவனுடைய கர்த்தாவை பணிவிடைக்காரர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் தேவனை தங்களால் என்ற உதவி செய்து தேவனை இந்த ஆசீர்வாதத்தை, இந்த அனுபவத்தை ஜனங்கள் தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். கருவையார் சுவாமி ஆசீர்வதி உடைய பரபாத்திரம் தருகிறோம். ஏற்றுவோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.